துறநாளப்பா. ஆமா, சரக்கா கொடுங்க. இந்த முக்கிய போனாலே ஹெல்மெட் போடலன்னா போலீஸ்காரங்க பிடிக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயம் எப்படி பண்றீங்க? சரக்கு போய் அண்ணன் போடுறா. சொன்னா நம்மள இருக்கு நாக்குவாங்க. டேய், இவர் பேர் தான் துரை. இவர் கூட நான் 5 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்குது, 2 பேரும் ட்வின்ஸ். அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். காமெடி பீஸ். என்ன தான் நான் இவருக்காக நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் என் ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணுன்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அதோட இவர் பழக்கத்தை விட்டு இப்போ வர 3 வருஷம் ஆகுது. காசு கட்டானா? என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? துறனை ஆள் தெரிஞ்சு அவனுக்கு காசு கட்ட முடியுமா? தூக்கி சொல்லிட மாட்டேன் அவனை. நான் அவனு சொன்னா கோச்சிக்கிற மாட்டீங்களா? கோச்சிக்க மாட்டேன் சொல்றா. ஒரு நாளைக்கு எத்தனை தம் பண்ணி அடிப்பேன் நீனு? நான் 10-50 தம் அடிப்பேன். கூட ஒரு 10 எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். நீ ஏன் நான் அடிச்சுட்டாலும் நீ என் இடத்த பிடிக்கலான்னு போய் நாயை குளிப்பாட்டுற போடா. உனக்கு தனியா சொல்லணும்டா. எனக்கெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டானே. ஏய், இங்க வா. எங்க போன? ஏய், இங்க வா. என்ன பீடி வாட வருது? பீடி குடிச்சியா? பீடி குடிச்சேன்னு பார்த்தீங்களா? வாட வருது. ஃபில்ட்ரு. என் சார்ஜரை பார்த்தீங்களா? ஏய், இப்படியே குடிச்சு செத்து போயிடாடா. என்னது? சாக தான் செய்யணும். உங்களுக்கு பிறந்தல்ல, சாக தான் செய்யணும். எல்லாம் உன் கூட உள்ளவன்லாம் நல்லா தானடா இருக்கான். கூட உள்ளவனை பற்றிலாம் பேசாதீங்க. அவங்க லைஃப் வேற, என் லைஃப் வேற. எனக்கு நடந்ததெல்லாம் அவங்களுக்கு நடந்தா இருப்பாங்களா? நடந்ததே நினைச்சு எதுவும் மாற போறது இல்லடா. எதுவும் மாறாதுதான். இங்க இருங்க, கரண்ட் பில் கட்டுறேன், வீட்டு வாடகை கட்டுறேன், வீட்டு செலவு A to Z நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை யார் கல்யாணம் முடிக்க சொன்னா? இப்போ நான் பிறந்து நான் தான் எல்லா சுமையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ பத்தாக்குறேன்னு கடவுள் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தூக்கி எனக்கு மேலே வச்சிட்டாரு. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். தினம் சாருக்கு மொத்தமாக போய் செத்துடலாம். டேய் வில்றா, எங்கடா போற? வேலை போலையா? முதல்ல கீழே வா. ஒரு நிமிஷம் விட்டு வா. கீழே வந்துட்டு நீ பேசலாம். வா. யாருக்குடா பிரச்சனை இல்ல? 1008 பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குடா. எனக்கு தான் பிரச்சனை இருக்கு. ஆனா அவனா குடிச்சிட்டு போய் சாக போறேன்னா என்னடா நியாயம்? கீழே போ. பாரு, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உன் கஷ்டம் உன்னோட இருக்கட்டும். வா, வீட்டுக்கு போ. வா. சரி, விட்டு வரேன். கீழே வா, வீட்டுக்கு போ. இந்த கருமத்தை கொடு. கூப்பிட்டு பிரச்சனையா? ஆமாடா, ஒரு பிரச்சனை பாடிட்டே போயிருந்தேன். என்ன பிரச்சனை? ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா. அந்த பிள்ளைக்கு எனக்கும் சண்டையாவே போய்கிட்டு இருந்துச்சு. சரி. அதான் பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சுலாம் முடிவு எடுத்திருக்கோம். ஓ, அதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சா, இவனை கால் பண்ணி வர சொல்லு. போ. என்னடா? அதான் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நல்லா ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போற, நமக்கு செட் ஆகலாம் இல்லைன்னு போட்டு பார்த்தா நான் வாங்குறேன். அது மாதிரி பைக் எடுக்க போறோம், ஓட்டி பார்க்கும், செட் ஆகலான்னு தான் பார்த்தா வாங்குறோம். அது மாதிரிதான் லைஃப். சரியா? இதை கூட ஈஸியா சம்பாதிச்சு வாங்கிடலாம். நான் லைஃபை சம்பாதிக்க முடியாது. நல்லா திங்க் பண்ணி யோசிச்சுட்டு செட் ஆகாம இல்லையான்னு பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோ. சரி, அதை தூக்கி எரிஞ்சிரு. சரி, அதை விடு. சரி, நீ ஏன்டா அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா? யாரு கூட? ரவி பையா. ஏன் அவனே குடிச்சிட்டு இப்ப சவமா அப்ப சவமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ அவன் கூட சேர்ந்து உன் லைஃபையும் எடுத்துட்டு இருக்க. உன் வேலையை நீ பாடுறா. அவன் எது குடிக்காத தெரியுமா? நான் அண்ணன் கூப்பிடுறேன்னா? ஆமா, நான் தானே டெய்லி வரேன். என்ன கூப்பிடவா வரான்? ஒரு நாள் நான் காணாம போறேன் பாருங்க, அப்ப தெரியும் என்னோட அருமை உங்களுக்கு. எல்லாம் பேசக்கூடாதுமா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண தெரியாதா? ஒரு நாள் வந்துட்டு நீ எல்லாம் இப்படிலாம் பேசாத, வீட்டுக்கு வர தெரியும். சும்மா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன அப்படி? நான் தானே எல்லாத்தையும் பாக்குறேன். இந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கேன். வரலன்னா ஒரு நாள் தெரியும் உங்களுக்கு.
அவளும் என்னையத்தான் சொல்றா, நீ என்னையத்தான் சொல்ற. இது குடும்பமா என்னடா? அவங்கள முதியோர் சேர்த்து விட்றேன். இதுதான் என் தங்கச்சி நான் கடைசியாக பார்த்தது. அப்பா இருடா, அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன். அண்ணன் கொண்டு வந்து உன்னை டியூஷன்ல விடுவான். ஒன்றும் தேவையில்ல, அவங்க டூர் சுத்தவே நேரம் ஆயிடும். நானே டியூஷன் போய்க்கிறேன். பிறகு நான் தான் போயிட்டு நான் தான் லேட்டுன்னு சொல்லி நான் தான் அடி வாங்குறேன். முதல்ல குடிக்கிறத நிப்பாட்டுறா. நான் நிப்பாட்டேன், இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லை. நம்பிட்டேன். சரி. ஸ்கூல் படிக்கும்போது அப்பப்போ காமெடியை போடுவல, இப்போ ஒரு காமெடியை போட்டுவிடு. காமெடி? சரி நான் கேட்கேன், கரெக்டா ஆன்சர் பண்றேன் பாப்போம். என்ன? ஒருத்தன் எந்த கார்ல எல்லாம் கார்த்தி பிடிக்குதியே? தெரியல, சொல்லு. ஏன்னா பேர் கார்த்தி. இப்போ ஆனால் குடியா நிப்பாட்டினேன், குடிக்க வைக்காம விட மாட்டேன் போல. நான் எங்கள் அப்பா கூப்பிட்றாரு இருப்பாரு. சரி என்னங்க? ஹலோ, டேய் எங்க இருக்க? இதான் இங்கேப்பா, விஜய் கூட வெளியா. பாப்பாவை போய் டியூஷன்ல விடலையா? இந்த வாங்கிண்ணா. வேமாவா? என்னாச்சு? பாப்பா கோச்சிட்டு போயிட்டாலாம். சரி, கொஞ்ச நேரம் நானும் மறந்துட்டேன். செல்வா இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு ஏதாவது லவ் பிரச்சனையா? சரி கூப்பிட்டு வச்சு ஏன் ஊசுற சரி வாங்கி சரி, அவன் டாபிக் விடு, பாப்பா போய் பார்க்கும். சரி பாத்து. எங்கிட்டு போற? வீட்டுக்கு போறியா? வா 10 ரூபா வரேன். இங்க தானே போவ, கூட வரேன். சரி பாப்போம். ரொம்ப கோவப்படுறா. விடு, சின்ன பிள்ளை என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சின்ன முடியும்? பிள்ளை தான், பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நானும் வேலைக்கு போகணும், எங்க ஐயாவும் உடம்பு சரியில்லாம வீட்லயே இருக்காரு. குறிப்பிட்ட ஏஜ் தான், அதுக்கு சரியா போகல. நான் என்ன செய்யணும் தெரியல. ஆச்சு. என்னாச்சு? என்னடா அங்க பாரு. பச்சை மண்ணுடா அது. என்னடா அப்படி சொல்றா? கிளம்புவோம். வாடா. யாருனாச்சும் பாட்டு போயிடும்டா. வாடா, பெரிய பிரச்சனை ஆயிரும். கிளம்பு. இங்க பாரு, எதுனாலும் நம்மள தான் சொல்லுவாங்க. இங்க நம்ம 2 பேரும் தான் வந்திருக்கோம். ஓகேவா? கிளம்பு, நிக்காத, கிளம்பு. சரி வா வா வா. என் பாப்பா யாரா கூப்பிடணும். அப்பா கீழே ஆளை காணும்பா. பாப்பாவா எங்கப்பா? அப்ப நீ போய் டியூஷன்ல போய் விடலையா? என்னப்பா சொல்றீங்க? போனை கொடுங்க பாப்பா. ஹலோ, நான் தான் என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லடா, அப்பத்தில் வந்துருச்சு. எங்கே இருக்க இப்போ நீ? சரி, பாப்பா கோச்சிட்டு டியூஷனுக்கு போகிறேன்னு போயிட்டா. இப்போ நான் இப்போ வீட்டுக்கு வந்து வீட்டில் இல்லை. சரியா, நான் பின்னாடி வரேன். நீ அங்கே இருக்காளான்னு பாரு. வைக்கிறேன். நீங்கள் வர வேணாம், நீங்கள் வீட்டில் இருங்க. ஒரு சைடு பாப்பாவை காணும் பரபரப்பாக தேடினாலும், இன்னொரு சைடு வேடிக்கை பார்த்துட்டு போனதுனால என்னவோ போலீஸ் எங்களை என்கொயரிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதுதான் எங்கள் பாப்பான்னு. எல்லோரும் துறையை தான் சொன்னாங்க. ஆனால் அவர் கூட பழகினதை வச்சு அவர் தான் இப்படி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு துப்புற நம்பிக்கை. எல்லாரும் துறை மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணாதனால என் நண்பனே இப்போ என்கிட்ட பேசுறதில்லை. இதானா நடந்தது? என்னடா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? அவன் யாருன்னு சொல்லு, நானே அவனை வெட்டி போட்டுறேன். துரை. துறையா? என்ன ஜர்க்காகுதா? அதான் நாங்களே கம்முன்னு இருக்கோம். எனக்கு பயமா இருக்கு. எப்பா எப்பா பா 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 எப்பா எனக்கு பயமா இருக்கு. அப்பா 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 யார் அப்பா உன்னை இப்படி பண்ணது? அப்பா அப்பா பையில வச்சுக்கிட்டு இவனால அந்த பொண்ணையும் தொலைச்சாச்சு. ஏய், இருட்டுல தூங்கலையா? நீ எதுவும் அடிச்சிருக்கியாடா? பாப்பா பாருங்கப்பா. ஏய், யாரா இருக்கா? தண்ணி அடிச்சிருக்கியா? வா போய் போடுறா கூட.
ஓ உன்னால தூக்கம் இல்ல. பாப்பாதான்ப்பா. அந்த பொண்ணையும் தொலைச்சிட்டேன். நீ வேற போய் துறதான் படுறா. கொண்டான்னு சொன்னாப்பா. போய் படுறாது. வா உள்ள வாடா. ஹலோ எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம்டா? கை வேமா நீனக்குள்ளதான் இருந்தியாகும். என்னடா வேமா வர மாட்டியா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? ஏன் என்ன அவசரம்? துறமலை தான் டவுட்டா இருக்கு. அண்ணா அன்னைக்கே சொன்னேன், நீ தான் அல்லக்கா புள்ளக்க சொல்லி சமாளிச்சிட்டேன். என்ன பண்றது? அன்னைக்கே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். வா கிளம்பு. உட்கார். என் வண்டி நிக்கட்டும், வண்டியில வரேன். அவன் இருக்கு இடம் தெரியுமில்ல? தோப்புல தான் இருப்பான், போ. என்னண்ணே கூட பிறந்தவங்க கூட பார்க்காம அடிச்சு கொண்டு விட்டீங்க. தம்பி தப்பு யாரு வேணாலும் பண்ணலாம், ஆனா பாவம் பண்ணக்கூடாது. அதனாலதான் அந்த நாயை கொன்னேன். சரி, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன். நாளை காலைல நீ போய் சரண்டர் ஆயிரு. 10 நாள் தான் உன்னை அண்ணன் வெளியெடுத்துறேன். இங்கதானா? இங்கதான் இருப்பான். உடனே அடிச்சிடுவா. அடிச்சிரு. இவங்க என்னண்ணே இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க? என்னன்னு போய் கேளு. டேய் இப்ப வாடா. ஏய் ஏன்டா? விடு. உன் அப்பாவை தானே பார்த்தேன். சின்ன பிள்ளை எப்படி பண்ண எப்படியா மனசு வந்துச்சு? டேய் அந்த தப்ப நான் பண்ணலடா. நீ பண்ணலன்னா வேற யார் பண்ணா? பண்ணது என் அண்ணன்டா. அவர் தான் அண்ணன் போய் சொல்லிட்டு இருக்காரு. வாடா. அவருக்கு அண்ணன் இருக்கு எனக்கு தெரியும். உன்னோட வேதனை எனக்கு புரியுது. கொலை பண்ணியிருக்கேன், கொள்ளையடிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஈனத்தனமான செயல்லாம் செஞ்சது கிடையாடா. வேடிக்கை பார்த்துட்டு போன உங்களுக்குலாம் ஏன்டா ரோசம் வருது? ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான ஊரே போய் நிக்குதே, மனித நேயத்தனம் நினைச்சியா? இல்ல, அவன் வீட்டுல ஒருத்தன் கிடக்கானான்னு பார்க்கத்தான். ஏன் இப்ப கூட ஒரு சின்ன பிள்ளை பாட்டு வேடிக்கை பார்த்து தானே வந்தேன். இதே இது உன் வீட்டுல ஒரு ஆள்னு இறங்கி காப்பாத்திருப்பல்ல. வேடிக்கை பார்க்கறவங்க இருக்க தட்டிக்கு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. உன்னெல்லாம் தொடுறதே பாவம்னு நினைக்கிறேன்.